இப்போ ஜெயிச்சிட்டானா என்ன ப்ரோ பண்றது? பிக் பாஸே டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுமா? ஜெயிக்கட்டும். ஜெயிச்சா அதுக்கப்புறம் வந்து காசு இருக்கவன் தான் ஜெயிக்க முடியும், பலம் இருக்கவன் தான் ஜெயிக்க முடியும், எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இது ஒரு அரசியல் மாதிரி கொண்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்புறமேட்டு ஷோ நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக சேனல் வந்து இந்த மாதிரி ஆட்களை வச்சு ஐ திங்க் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணிப்பாங்க. ஓகே, ஷோ பார்க்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். ஓகேவா? சேனலை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க பண்றது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான். இதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. கடைசியில வின்னரை டிசைட் பண்றது இவங்க தானே, சேனல் தானே. இப்போ சேனல் கை மாறி இருக்கு. அந்த கை மாறின குரூப்ல தான் ராணுவ இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா பிசிட் தட்டுது, பார்ப்போம். அதுதான் ப்ரோ, அந்த ஏஆர்எம் கண்டினியூ பண்றாங்களான்னு தெரியல, அது வேற. ஆமால, அந்த ஆரா தூக்கி கொடுத்துருங்கடா. அது நினைச்சாதான் பயமா இருக்கு. தூக்கி கொடுத்துருவாங்க. கொடுக்கணும். டாக்டர் கவின் அண்ட் ஸ்பீக்கர், சாரி லஃபீர். யா ப்ரோ, லாஃபீர் ப்ரோ. இமான் ப்ரோ, ஒரு சின்ன ஒரு இது ஓட்டிங் லிஸ்ட் எல்லாரும் போடுறாங்க. சத்தியமா நம்பாதீங்க ப்ரோ, சத்தியமா நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா ப்ரோ. அது இல்ல அபிஷியலா போடுறேன்னு சொல்லிட்டு பாப்பாயின் ஒருத்தர் போட்டிருந்தாரு. இப்ப ஆலன் ப்ரோ கூட போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. இப்ப நான் ஒன்னு போட்டுட்டுமா? நீங்க தயவு செஞ்சு போடுங்க ப்ரோ. நீங்க இல்ல நான் போட்டா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா ப்ரோ? நான் 100% நம்பறனால தான் உங்கள்ட்ட வந்து கேக்குறேன் ப்ரோ நானு. இல்ல இப்ப நான் போட்டா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா ப்ரோ? 100% நம்புறேன் ப்ரோ, போட்டு விடுங்க ப்ரோ. ஆனா நான் போட்டாலே நான் ஃபேக்கா தான் போடுவேன். ஏன்னா அந்த நியூஸ் யாராலையுமே எடுக்க முடியாது. அப்படியா? நேத்து முந்தா நேத்து ஒரு முத்துக்குமரன் சாண்டம் வந்து போட்டிருந்தாங்க அபிஷியல் போலிங் போட்டு லிஸ்ட் மட்டும் போட்டிருந்தாங்க, நம்பர்ஸ் போடல. அதெல்லாம் சும்மா. அதுதான் போட்டுட்டு இல்ல ப்ரோ, பாத்துட்டு அப்படியே சரி அன்அபிஷியல்ல போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு பார்த்தா அத அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி போட்டேன். ஓ ஓகே, அதான் உண்மையா? இல்லடா ஓட்டிங்லாம் வெளில வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுடா, சான்ஸே இல்ல. சீரியஸா யார் ஓட்டிங் போட்டாலும் நம்பாதீங்க, அவங்களுக்கே தெரியும் அதெல்லாமே. இல்ல ப்ரோ, லாஸ்ட் வீக்கு அந்த ஜாக்லின் மட்டும் இருந்த ஓட்டிங் லிஸ்ட்ல 1 crore வந்துட்டாங்க. இது வரைக்கும் அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. யாரு? அர்ச்சனா மட்டும்தான் அந்த அளவுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 1 crore லிஸ்ட்ல இவங்களும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அர்ச்சனா மாதிரி விளாடுறாங்க ஜாக்லின் அப்படின்லாம் போன வாரம் ஃபுல்லா போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் சரி உங்கள்கிட்ட போன வாரத்துல இருந்தே கேட்கணும்னு நினைச்சேன். கரெக்டா இன்னைக்கு உங்க ஸ்பேஸ் பார்த்துட்டேன். சொல்லுங்க இமான் ப்ரோ. இது இப்ப யார் பேசுறது? இமான் ப்ரோ, லாஃபீர். இமான் ப்ரோ, லாஃபீர் சொல்லுங்க. இப்ப லாஃபீர் நான் சொல்ற மாதிரி ஒன்று பண்ணுங்க. நாளைக்கு நீங்க ஒரு போஸ்ட் போடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து 15 லட்சம், ஒருத்தன் 35 லட்சம், ஒருத்தன் 65 லட்சம் போடுங்க. நான் அதை ரீட்வீட் பண்றேன். நீங்க ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிடுவீங்க. சீரியஸா சொல்றேன் நான். இதை நீங்க வாரம் ஒரு 3 வாரம் போடுங்க ப்ரோ. சீரியஸா சொல்றேன், 3 வாரம் போடுங்க. ஓகே, உங்களுக்கு இல்ல யாரெல்லாம் டேஞ்சர்ல இருப்பாங்கிறது உங்களுக்கு இல்ல. ஓகே, அது வந்து அன்அஃபிஷியல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க பாட்டு ஃபிகர்ஸ் ஏதோ ஒன்று போட்டு அடிச்சு விடுங்க. இல்ல இமான் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்சவன மேல போடுங்க, இன்னொருத்தன கீழே போடுங்க, எப்படி ஒன்று போடுங்க. ஆனா அந்த லாஸ்ட் 3 கரெக்டா மெயின்டைன் ஆகணும். இமான் ப்ரோ, லாஸ்ட் 3 கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க மேல என்ன வேணா போடுங்களேன். நான் ஒரு 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 3 நாள் 4 நாளைக்கு நீங்க கண்டினியூஸா போடுங்க. நான் 3 நாள் 4 நாள் கண்டினியூஸா உங்களை நான் வந்து ரீட்வீட் அடிக்கிறேன். இமாத் ப்ரோ வந்து இவரது வந்து ரீட்வீட் பண்றாரு அப்படின்னா அப்ப இது ஒரிஜினல் அப்படின்னு கண்டிப்பா உங்களை எல்லாமே நீங்க ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிடுவீங்க. சீரியஸா சொல்ற மக்களே, இந்த ஓட்டிங் இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் சொல்றேன் எவனையுமே நம்பாதீங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. இல்ல இமாத் ப்ரோ, நான் ஏன் அந்த ஓட்டிங் ரிசல்ட் வந்து நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, ஓட்டிங் ரிசல்ட்டை பத்தியே அதை சுத்தி ஒரு அரசியல் ஓடிட்டு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த சுஜாவர்ணி இருக்காங்க பாருங்க, அவங்க சிவகுமாருக்கு ஒரு போஸ்ட் ஸ்டோரி வச்சிருக்காங்க, பாத்தீங்களா இமாத் ப்ரோ? அத அந்த 6th இருந்தாங்க 9th இருந்தாங்க வெளில போய் அதானே அல்டிமேட். சொல்லுங்க தயவு செஞ்சு. எப்படி இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. அது என்கிட்ட வேற எனக்கு மெசேஜ்லாம் நிறைய வரும் ப்ரோ. நான் வேற வாட்ஸ்அப் இதுல ட்விட்டர்ல வேற என் நம்பரை வேற போஸ்ட் பண்ணிட்டேன்னா நிறைய வருது. அன்அபிஷியல் இவங்க தானே கீழே இருக்காங்க, ஓட்டிங் இவங்க தானே கீழே இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க ஓட்டிங் அவங்க கீழே இருக்காங்க அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க அப்படின்னு அன்அபிஷியல் போஸ்ட் அனுப்புறாங்க நமக்கு. ஐயோ இமாத் ப்ரோ, ஸ்டோரியில போட்டு அந்த போன வருஷம் விசித்ரா மாமா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க, அன்அபிஷியல்ல நான் வந்து போயிருக்கவே முடியாது. திரும்பி அந்த ரீயூனியனுக்கு வரும்போது
இமாது ப்ரோ சொல்லுவாங்க. இந்த வாட்டி என்ன ப்ரோ விஜய் சேதுபதி கேட்பாரா? உங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. சீசன் 1 or 2 எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ வந்து டிவியில வந்து அடிக்கடி வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க ஓட்டிங் இவ்வளோ அப்படின்னு சொல்லி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஐ திங்க் சீசன் 1 or 2 சரியா ஞாபகம் இல்லை. சீசன் 1 நினைக்கிறேன். ஒன்னு தான் ப்ரோ, ஒன்னு யார் தான், யாருக்கு எத்தனை ஓட்ஸ் 1 தானே? ஒன்னு தான். சீசன் ஓவியா 1 ஓவியா சீசன். அந்த ஓட்டிங் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் வீக்ல. ஸோ அது வந்து டிஸ்பிளே பண்ணும்போது அதுல ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டிங்கும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டிங் ஸ்டாப் பண்ணாங்க. அதையும் வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ ஓட்டிங் விஷயத்துல அவங்க அவ்வளோ அக்கறையா இருக்காங்க. அதெல்லாம் கிராக் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. சரி இமாது ப்ரோ, இல்ல இப்ப நீங்க முன்னெல்லாம் டக்கு டக்குன்னு சனிக்கிழமையே போட்டுருவீங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் எலிமினேட்டட் யாருங்கிறத கொஞ்சம் எவிக்ஷனை பத்தி சொல்றதுக்கு டைம் ஆகுது இமாது ப்ரோ. எப்பயுமே நான் சனிக்கிழமை நைட்டு தான் சொல்லுவேன். இல்ல இமாது ப்ரோ, லாஸ்ட் டைமோ இல்ல அதுக்கு ப்ரீவியஸ் வீக்கோ ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஹைப் கிரியேட் பண்றீங்களா இமாது ப்ரோ? இல்லையே, நான் சனிக்கிழமை நைட்டே சொல்லிட்டு தானே இருக்கேன். அப்படிங்களா? நான் ஆனா லாஸ்ட் வீக்கோ வர்ஷினி போன வீக்கோ இல்ல அதுக்கு ரியா போன வீக்கோன்னு நினைக்கிறேன். நான் அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா நீங்க கொஞ்சம் லேட்டா போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்காக இல்ல லேட்டா அதுக்கு இல்ல ப்ரோ. நீங்க ஷூட்டிங் போனவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இப்பெல்லாம் போன வாரம் உங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சது 11 மணி பக்கம் தான் வெளியே வந்தாங்க. 10-11 தான் வெளில வந்தாங்க. ஏன்னா போன வாரம் ஃபுல்லா ரெயின் வேற. ஓகேவா? ஸோ அதனால சண்டே ஷூட், சாட்டர்டே முடிஞ்சு சண்டே ஆரம்பிச்சது செம்ம கேப்புக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க. செம்ம லேட்டு. ஷோ முடிஞ்சதே லேட்டு. சூப்பர் இமாது ப்ரோ. ஆனா நீங்க பண்றது உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஏன்னா கன்சிஸ்டன்ட்டா நம்ம ஒரு இமாது அந்த லைவ் ஓட் டிஸ்ப்ளே வந்து சீசன் 2. ஓகே. இல்ல இமாது ப்ரோ, நான் என்ன ஓவியா சொல்றேன்னா, சீசன்லயே இல்ல போட்டாங்கல்ல நீங்க ஒரு இல்லையா? நம்பகத்தன்மையை ஏற்படுத்துறதே கஷ்டம். அதுவும் ட்விட்டர் மாதிரி ஒரு சோசியல் வெப்சைட்ல நம்ம இந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துறதே கஷ்டம். ஆனா நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓகேன்னு அபிஷியலா எல்லா சேனல்லையும் போட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா குரூப்ல, எல்லா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேஜ்ல எல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இமாத் ப்ரோ சொல்லிட்டா ஓகே, உடனே நன்றி யார் எவிக்ஷன் சொல்லிடுறாங்க. இமாத் ப்ரோ உண்மையிலேயே சூப்பர் இமாத் ப்ரோ. நன்றி ப்ரோ. அது காரணம் வந்து நம்ம ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் தான் ப்ரோ நம்ம எவிக்ஷன் போடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் ப்ரெடிக்ஷன் பிரதர். அசம்ஷன் ப்ரெடிக்ஷன்லாம் நம்ம போட மாட்டோம். ஸ்டேஜ் ஏறிட்டாங்களா, ரைட்டு, அப்போ இமாத் அப்ப ப்ரோ கன்ஃபார்ம் தானே. அப்ப விரைவில் உங்களை பார்க்கலாமா பிக் பாஸ்? பார்க்கலாம் ஐயோ இல்ல ப்ரோ, எனக்கு டேய் நீ கம்முன்றா டேய் லஃபீர் ப்ரோ. அதெல்லாம் இல்ல கேட்டீங்கல்ல, ப்ரோ. மேல இன்னொருத்தர் போட்டிருக்காரு பாருங்க ஓட் கவுண்ட். இமாத் ப்ரோ ஐயோ அது வேறயா? பார்த்து கொஞ்சம் நெஞ்ச புடிச்சிட்டு பாருங்க. இமாத் ப்ரோ ஏன் மேல எதுவும் நீங்க போனீங்கன்னா என் ஓட்டு உங்களுக்கு தான் இமாத் ப்ரோ. ப்ரோ நீங்க போடுவீங்க, அடி போடுவோம். அப்புறம் நானே ஒரு 2 மொபைல கொடுத்துட்டு போயிடுவேன் வீட்டில். 2 பேர் போட்டுருங்க அப்படின்னு. அவ்வளோதான், வேற எதுவும் வராது ப்ரோ. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கல்ல, இப்போ இங்க வந்து நீங்க உள்ள போகணும்னா ப்ரோ, ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு மீடியாவோட ஃபேம் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து ஜெஃப்ரி இருந்தான் பாத்தீங்களா, அவன் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அவன் போனா பாருங்க. அந்த மாதிரி டிராவல் பண்ணா உண்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நமக்கெல்லாம் ஹேட்டர்ஸ் நிறைய இருக்கு, ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஒன்று எதிர்பார்ப்பாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நாம உண்மையை பேசிடுவோம். ஸோ அதனால நமக்கு ஹேட்டர்ஸ் அதிகம். ஸோ அதனால டெஃபினெட்லி நம்மளை வச்சு சேர்த்துங்க. அப்படா உள்ள போவான் இவனை வச்சு செய்யலாம்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். ஆமா ப்ரோ. அது ஈவன் இப்ப நீங்க முத்துக்குமாரனே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருக்கும் எதிராகவும் பேசின மாதிரியோ இல்ல ஏதாச்சும் திட்டின மாதிரியோ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. யாரையும் அவமானப்படுத்தல, யாரையும் அசிங்கப்படுத்தல. ஆனா அவனுக்கு எதிராவே இப்போ ஒரு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப எகெயின்ஸ்டா பேசிக்கிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இப்போ ஃபிளையர்லாம் அடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட டீம் இருக்காதுன்னா நீங்க யோசிக்கிறீங்க? ஃபிளையர் அடிச்சு கடையா கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டீமா இருக்காது. கண்டிப்பா டீம் இருக்கும். இந்த கேமை வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி ஆள் தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்பாயில் பண்றாங்க. இவங்கெல்லாம் தான் ஸ்பாயில் பண்றாங்க இந்த கேம். இந்த மாதிரி பண்ணவே கூடாது. இந்தியா ஃபுல்லா கொடுக்குறாங்கன்னா எத்தனை லட்சம் செலவாகும்? ஆமா, அவெல்லாம் பண்ணுங்கிற அவசியமே இல்லையே. இந்த போஸ்டர் வச்சு தராங்கல்ல, இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகாது? அவங்க அதுல ஒன்னு எதிர்பார்க்கறாங்க ஹரி. ஓகே ப்ரோ, ஆனா ஓபனா சொல்றேனே, அந்த டீம் பெரிய டீமா இருந்துச்சுன்னு வெச்சுக்குவேன். அந்த டீம் பெரிய டீமா இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூ ஆர் வாட்ச்ட், ஐ அம் வாட்ச்ட். ஓகே, அதனால நோட் பண்ணுவாங்க. எனக்குலாம் இதுக்கு முன்னாடி நிறைய மிரட்டல்லாம் வந்திருக்கு. அது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு டோன்ட் நோ. பட் இருந்தாலும் நான் வந்து அது எவனையுமே கண்டுக்காம தைரியமா நின்று பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். என் மூஞ்சி போட்டு என் பேர்ல சொந்தமா மூஞ்ச காட்டி டெய்லியும் பேசிட்டு இருக்கேன். நான் பயப்பட மாட்டேன். வர சொல்லு, எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். நான் இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இமாத் ப்ரோ, இப்போ இவன் நம்ம ராணுவ பத்தி பேசணும்னா எல்லாருமே வச்சிருக்காங்க, எல்லாருமே பிஆர் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஈவன் முத்துக்குமாரன், ஈவன் சாச்சனா, அதெல்லாம் உண்மையா இமாத் ப்ரோ?
ஆமா ப்ரோ. இங்க பாருங்க, பிஆர் எல்லாமே தான் வச்சிருப்பாங்க. பிஆர் வைக்காம எவனும் போக மாட்டான். அதிகமான மக்கள், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆல்ரெடி இப்போ இருக்கிறவங்க எல்லாமே மீடியாவில் இருக்காங்க வேற. ஸோ அது பிஆர்னா ப்ரோ, இங்க பாருங்க, பெய்டு பாட்ஸ்க்கும் பிஆருக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பெய்டு பாட்ஸுங்கன்னா வெளியிலே வர மாட்டோம். அவங்க வேலை என்னன்னா, அவங்க ஒரு 10-15 பேரை வச்சுக்கிட்டு வெறும் ஓட்டு மட்டும் போட்டுட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு ஒரு பேக்கேஜ் பேசி அது ஏதோ ஒரு ஊரில் அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் வந்து பெய்டு பாட்ஸ். அவங்க வந்து இந்த ட்விட்டரில், இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது, எடிட்ஸ் போடுறது, போயிட்டு ரிப்ளை பண்ணுறது, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க இதில் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிப்பாங்க. மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, அதெல்லாம் பெரிய நெட்வொர்க் ப்ரோ. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக அவங்க வந்து ஓட்டிங்கில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக இல்ல ஓட்ஸ் மட்டும் தான் இமான் ப்ரோ, போடுவாங்க. இப்போ இது சம்பந்தமா இந்த லாஸ்ட் 2 சீசன்ல தான் இந்த பிஆர்ங்கிற ஒண்ணு பெருசா பேசப்படுது. அதுவும் அர்ச்சனா விஷயத்திலயும். இப்போ இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கும் பேசுறாங்க ஃபர்ஸ்ட். இப்போ அது ஒரு எல்லை மீறி போய் இப்போ உள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க பிக் பாஸ்க்குள்ள. அது பிக் பாஸ்க்குள்ள பேசுறது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, நேத்தெல்லாம் ஜாக்லின் பேசினதும் நீங்க பார்த்துருப்பீங்க லைவ்ல. இல்லைனா கிளிப்ஸ் கூட நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஜாக்லின் வந்து அந்த ஜெயில் கிட்ட நிக்கும்போது பேசி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சௌந்தர்யா கூட நான் கிளாஸ் போனேன்னு சொல்லி ரயான் பேசுவாரு. நான் கிளாஸ்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சௌந்தர்யா போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜாக்லின் கூட நான் இந்த மாதிரி 1 ஹவர் நான் அவரை மீட் பண்ணேன் அந்த மாதிரி ஆளுங்கள அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அது சம்பந்தமா ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ, எனக்கு தெரியல அவங்க யாரை மீட் பண்ணாங்கன்னு என்னன்னு தெரியல எனக்கு. பட் எனக்கு ஐ நோ ஒரு சில பேர்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். யாரையும் பார்த்தது கிடையாது. ஒரு சில பேர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்கலாம் வந்து டாப் மோஸ்ட் பண்றாங்க. ஆனால் அவங்க பேர் உங்களுக்கே இல்லை தெரியும். ப்ரோ, நான் என்ன யாருக்குமே கேட்குறேன்னா, தெரியாது. இந்த மாதிரி கிளாஸ் இல்லாம போயிட்டு வருவாங்க பிக் பாஸ்க்காக வரதுக்காக. கிளாஸ் தெரியல எனக்கு. கிளாஸுங்கிறது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்க சொல்றது இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா வீட்டுக்குள்ள, அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டுப்பாங்க. மேபி இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், பிக்னிக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அது அங்கே முன்னே போயிட்டு வந்தவன்ட்ட ஒரு வார்த்தை கேட்போம்ல, அது எப்படி இருக்கும், என்ன அது எப்படி, அது எங்கே கிடைக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேட்டுப்போம். அந்த மாதிரி ஏதாவது அவங்க வந்து கேட்டுருப்பாங்க. இல்லைன்னா மேபி அவங்க எப்படி விளாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வேணால் அவங்க வந்து கேட்டு வந்திருக்கலாமே தவிர, கிளாஸு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இல்லை ப்ரோ. ஆக்சுவலி அந்த கிளாஸ் அவங்க என்ன தான் எடுத்தாலும் அது உள்ளுக்குள்ள வேலைக்கு இல்லை ஆகும். ப்ரோ, நான் வேணா இல்லை இமாத் ப்ரோ, நான் வேணா உங்களுக்கு அந்த கிளிப் வேணா எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஆனால் ரயான் வந்து கேட்டிருப்பான் ப்ரோ, நீ ஏன்னா இந்த டைமில் இப்படி பிஹேவ் பண்ணுற, உனக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சுட்டாங்களா, உன் கிளாஸ்ட்ட சொல்லி கொடுத்தாங்களா, ஏய் அவங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் நான் என்ன பண்ணணும் அதானடா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்லுவாங்க அந்த கான்வர்சேஷன். ஓஹோ! அதுக்காக தான் நான் கேட்டேன். அது இல்ல. அப்படி உண்மையிலேயே அவங்க கிளாஸ்க்கு போயிருந்தாலும், அது பப்ளிக்கா அத்தனை கேமரா வாட்ச் பண்ணுதுன்னு தெரியும். அது வந்து அந்த அளவுக்கு சும்மா இதெல்லாம் போன வருஷம் நம்ம ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுல, அந்த கிளாஸ், இந்த கிளாஸ்ன்னு. இத பார்த்து வச்சு அவங்க சும்மா சொல்லி ப்ரோ நீங்க நானும் பேசினா ப்ரோ, கண்டஸ்டன்ட்டும் ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாக்குறாங்கல்ல. நம்ம லாஸ்ட் இயர் என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாஸ்க்கு போயிட்டாங்க, இழுத்தோம். அந்த மாதிரி அது இல்லை இருக்காங்க இருக்காங்க டு பி ஃப்ராங்க் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க இருக்கு அப்படிங்கிற சொல்றதா, அதெல்லாம் நான் கண்டது இருக்கு. அது இருக்காங்க. ஆனா இதுக்குன்னு தனியா கிளாஸ் மாதிரி வச்சு பேசலாம் கிடையாது. ஒரு அட்வைஸ். சாமுவேல் ஆனா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அதாவது இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த வாரம் நீங்க இப்படி விளையாடணும், இந்த இது பண்ணணும், அந்த மாதிரி விளையாடணும், இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சாமுவேல் அவங்க போஸ்ட் சும்மா நேத்து ஸ்டேபிளா சைக்காலஜிக்கலி அவங்க வந்து கொண்டு போவாங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஸ்கெட்ச்லாம் போட்டுலாம் தர மாட்டாங்க. அதே மாதிரி இமாத் ப்ரோ, இப்போ நீ இந்த ராணாவோட விஷயத்த வந்து நான் யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்த புதுசுலலாம் ஃபுல்லா முத்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா ஃபுல்லா முத்து பக்கம் சாஞ்சிட்டு முத்துக்கு ஃபேவரா பண்ற மாதிரியும், அப்படியே சவுண்டு ஜாக்லினுக்கு அகென்ஸ்டா ரொம்ப கோவா கேங் அடிச்சு நவுத்தணுங்கிற மாதிரி பண்ணிருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா பிளான்டா இருக்குமோ? நான் இன்னைக்கு என் ரிவ்யூவில் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஹரிட்ட, ராணாவை சத்தியமாக என்னால் அனலைஸ் பண்ண முடியல தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ராணா இப்படி பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்த்து பேசும்போது அவன் வேற பண்ணுறான், அப்படி பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்த்து பேசும்போது அவன் இப்படி பண்ணுறான், உடனே போய் சாரி கேட்டுறான். ஸோ அவனை அனலைஸ் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஹரிட்ட சொல்றது. ஆமாம் தானே ஹரி? ஆமா அப்படியே ஜட்ஜ் பண்ணவே முடியல. ரிவ்யூவில் அதான் சொன்னேன் நான். ஏன்னா அவனை வந்து நம்மளை சரியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. கரெக்ட். ஒரு சில டைம்ல வந்து அவங்க வீட்டுக்குள்ள பேசிக்கிற மாதிரி ஒரு சில டைம்ல ரொம்ப இம்மேச்சூரா இருக்கான். ஒரு சில டைம்ல ரொம்ப அக்ரெசிவா இருக்கான். அதுவும் இந்த மஞ்சள் விஷயத்திலையும், அந்த மஞ்சரிக்காக நடந்த விஷயத்திலையும் சாச்சனா அவங்களும் பேசினது ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு. அதே போல இன்னைக்கு ப்ரோ
அவன் எல்லாத்தோடைய மக்களுடைய கருத்தை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த சௌந்தர்யாக்கு எகென்ஸ்டா போய் பேசினப்போ, நாமினேட் பண்ணிட்டு பேசும்போது, ஒரு வேற லெவல் ஸ்பீச் அது. ஏன்னா எல்லாருக்கும் தோணுன ஒரு விஷயத்த சொன்னான். ஏன்னா, நீங்க நார்மலாவே டெவிலா தான் வாழ்றீங்க. ஆனா, இப்ப வந்து நீங்க டெவிலா ஒரு இது டாஸ்க் பண்ணுங்கும்போது, நீங்க அங்க நடிக்கிறீங்க. இல்ல அங்க நீங்க வந்து உங்க வேற ஒரு கேம் பண்றீங்க. அப்படிங்கிற ஆமா மாரி சொல்லி, வேற லெவல்ல பண்ண மாரி இருந்துச்சு ப்ரோ இன்னைக்கு ஸ்பீச் ராணுவோடது. ஆமா ப்ரோ சரியா பேசலாம். சூர்யா ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கா. சூர்யா சொல்லுங்க சூர்யா. கை வலிக்க சூப்பரா போகுது. பேசலாம் ப்ரோ. ஹலோ யாரு சவுண்ட்? ஏப்பா ப்ரோ அந்த சரியான மனோஜ்குமார் நாய்ஸ் ப்ரோ உங்க சவுண்டு. மியூட் போடுங்க. மனோஜ்குமார் ஹலோ அவர் தூங்குறாருன்னு நினைக்கிறேன். மனோஜ் கேக்குதா ப்ரோ? ஆமா ப்ரோ. இல்ல கேக்குது இல்ல கேக்குது ப்ரோ சூர்யா. தூங்கல ப்ரோ சாரி ப்ரோ. மனோஜ் நீங்க கொஞ்சம் மியூட் போடுங்களேன். உங்களுக்கு தான் நாய்ஸ் வந்துச்சு. மனோஜ் தான் மியூட். மனோஜ் அதான் ப்ரோ. ஓகே சூர்யா சொல்லுங்க சூர்யா. இல்லை ப்ரோ. இனிமே ப்ரோ நான் ரொம்ப நாளாக ஐ மீன் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். நான் சீசன் 5லேருந்து உங்கள் ரிவ்யூலாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்போ வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இல்லை இப்போ யாரும் இங்கே வந்து லாஸ்ட் இயர் கேட்டார்னு நினைக்கிறேன், அந்த கிளாஸ் போனாங்களா அப்படின்ட்டு. அது ஆக்சுவலாக வந்து என்னன்னா லைக் ஜாக்லின் வந்து விஷ்ணுவை தான் சொல்லுவாங்க. சௌந்தர்யா வந்து ஆல்ரெடி வந்து விஷ்ணு சொல்லி தானே அனுப்பிச்சான் அப்படின்ட்டு. அந்த டைமில் வந்து ஜாக்லினே சொல்லுவாங்க, நான் நான் வந்து 1 hour தான் விஷ்ணுவை மீட் பண்ணேன் எதர்ச்சியாக ஒரு இடத்துல. அப்போவே எனக்கு 1 hourல அவ்வளோ கிளாஸ் எடுத்தேன், உனக்கெல்லாம் வந்து சொல்லி தான் அனுப்பியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது தனியாக கிளாஸ்லாம் போயிருக்க மாட்டாங்க, லைக் விஷ்ணுவை தான் சொல்லுவாங்க அங்கே. அதை சொல்ல தான் ப்ரோ. இல்ல இமாத் கூட என்ன சொன்னாருன்னா, எக்ஸாக்ட்லி தட்ஸ் பிக் ரைட். பாஸ் வரதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தவங்கள்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. இல்லை இல்லை என்ன எப்படி இல்லை இல்லை இருக்கும், எப்படி இல்லை விளையாடணும் இல்லை அதுதான் அப்படின்னு அதுதான் கேட்டிருப்பாங்க. அதுதான் அது வந்து இப்போ கிளாஸ் அதெல்லாம் இல்லை. ஜாக்லின் அப்பயே சொல்லியிருப்பாங்க, விஷ்ணு அப்படின்ற மாதிரி கையில் வீன்னு காட்டியிருப்பாங்க. அதை தான் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ லாஃபித் நீங்க பேசி முடிச்சிங்களா? லாஃபித் ப்ரோ ஒன் செகண்ட் நீங்க பேசுங்க ப்ரோ. இல்ல ஒரே ஒரு செகண்ட் லாஸ்ட் மனோஜ் இருக்கீங்களா? மனோஜ் இருக்கேன் ப்ரோ கேக்குதா? கேக்குது, பட் ஆனால் ரொம்ப சவுண்ட் வருது சைட்ல. ஓ சரி ப்ரோ சாரி ப்ரோ. யோ ரசிகன் ஃபேன் ஆஃப் ரசிகன் ஆயா மேல ஸ்பீக்கர் ஃபுல்லா இருக்கு இமாத். இல்ல கோவஸ்ட் ஒன்று கொடுங்க, அப்பதான் நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ண முடியும். போஸ்ட் போட முடியல சாமுவேல். உங்களை இன்வைட் பண்றேன், இன்வைட் வருதா இல்லையா தெரியல. இல்ல என் ப்ரொஃபைல்ல கிளிக் பண்ணி இன்வைட் டு கோவஸ்ட் கொடுங்க. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. இமாத் ப்ரோ என்னன்னா லாஃபில் பேசுறது எனக்கு வந்து எதுவுமே வரலையே. நியூ சவுண்ட் வரலையே. கேக்குதா? கேட்கல ப்ரோ பேசுறது. கேட்கல. ஓ அப்ப சரி. கேட்கல, கட் ஆயிடுச்சு. எனக்கு தான் பக்குன்னு வச்சுட்டேன். ஏன் ஒரு மயான அமைதி? ப்ரோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ அந்த ரயன் ராணுவ ஃபைட்டில் ரயன் வந்து ராணுவ ஏதோ வஷி பற்றி சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு லைவ்ல பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிளிப் ஏதோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த விஷயத்த வந்து ரயன் வந்து டெவிலாக இருக்கும்போது அண்ட் ராணுவ வந்து ஏஞ்சலாக இருக்கும்போதே வந்து ரயன் சொல்லுவான், இப்படி ஒரு பொண்ணை பார்த்து சொன்னி ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. அப்போவுமே அவன் பயந்து ஒரு மாதிரி பண்ணுவான், இப்பயும் அது மாதிரி பார்த்து பயந்து ஓடுறான். பட் ஆனால் அது என்ன பேசலாம் அப்படின்றதே தெரியல. பட் ஆனால் அந்த கிளிப்பு இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அந்த கிளிப் வைரல் ஆனிச்சு. அந்த கிளிப் வந்து இவங்க பேசிக்கிட்ட கிளிப்பா இல்ல அவன் வர்ஷினிட்ட பேசின கிளிப்பா? இல்லை வர்ஷினி கிட்ட நீ பேசுனியே அப்படின்ட்டு ரயன் வந்து ராணுவ கிட்ட கேட்குறான். அது பேசலாமா, நீ என்கிட்ட வந்து சொன்னியே அது தப்பு தானே அந்த மாதிரி. லைக் இவன் வந்து நீ பப்பட்டு அப்படின்னு சொல்லும்போது ரயன் வந்து ஆமாம் நான் பப்பட்டாவே இருக்கிறேன், பட் ஆனால் நீ வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறேன், அந்த மாதிரி நான் கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்கிறான் ரயன் கிட்ட. அப்போ ரயன் ராணுவ கிட்ட. அப்போ ராணுவ வந்து ஒரு மாதிரி இவனுங்க வேற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு பயப்படுறான். ஓஹோ ஓகே.
அப்ப ஏதோ பேசியிருக்கான்ல, தூக்கிடுவோம். சாமுவேல் ஸ்பீக்கர்ஸ் ரொட்டேட் பண்ணி அப்புறம் இந்த போட்டு மேல ஆஹ் சாமுவேல் இந்த மேல இருக்க அந்த போஸ்ட்டை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம அந்த ஃபேக் நியூஸ்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். எந்த போஸ்ட் ப்ரோ? அதுவா? ஓகே. அது மேல இருக்கு காமெடி. அபிஷியல். அதை எடுத்துருங்க. ஓ, சாச்சு குட்டிக்கு 59 லட்சமா? ஆமா, அட்டேங்கப்பா. பண்ணா போட்டிருக்காங்க. முத்துக்கு 4.9 lakhs-ஆ? ஓகே, ரைட். இது நல்லா இருக்கு. இது இருக்கட்டும். இது நல்லா இருக்கு. எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் புதுசா இருக்குமா? ஆமா. ஐஸ் இமேஜ் பேசுங்க. ஸ்பீக்கர்ஸ். ஹாய் இமாத். ஹே நீங்க எவ்ரிபடி. எங்க பேச வரும்போது நீங்க எனக்கு சொல்லிருந்தீங்கன்னா பிராக்டிஸ் கொடுத்துருக்கலாம் அறிவுரைக்கு. பரவாயில்ல கத்துக்கிறேன். யார் பேசுறது இப்போ? ஐஸா? ஐஸ். யா சொல்லுங்க ஐஸ். எனக்கு வந்து இமாத் கிட்ட தான் கேள்வி இருக்கு. சொல்லுங்க. என்னன்னா, இனிமேலாவது 2 பேரை எவிக்ட் பண்ணுவாங்களா? சீரியஸா வீட்ல நிறைய பேர் சும்மா உட்காந்து சுத்திட்டு இருக்காங்க. இதுல போராதுக்கு சத்யா வேற சொல்றாரு. ஒரு கிளிப் பார்த்தேன். அட் ஃபர்ஸ்ட் 60 days கோடு போட்டதுனால தான் அவர் கேம் விளையாடலையாம். கோடு முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னா அடிச்சு நவுத்திருந்திருப்பாருங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. எனக்கு அதெல்லாம் கேட்கவே முடியல. அது எப்படி இந்த வாட்டியாவது 2 பேர் போவாங்களா? அது ஒன்று சத்யா போனா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதாவது நீங்க சத்யா வெளில போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா, நீங்க வந்து இது போட்டுறாதீங்க, புர்ஜ் கலிஃபால ஃபேஸ் எல்லாம் போட்டுறாதீங்க ப்ளீஸ். ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஐயோ வேண்டாமே ப்ளீஸ், தாங்க முடியலங்க. கேம் விளையாடுறவங்க உள்ள இருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவங்க சும்மா உள்ள உட்காந்துட்டு எதுவுமே பண்ணாம சீரியஸா ரொம்ப போர் அடிக்குது. சரி, புர்ஜ் கலிஃபா நீங்க வேற ஞாபகப்படுத்தி விட்டீங்களே. எப்படி அஃபெக்ட் லாஸ்ட் ஆகாங்க? அதனால வேண்டாம். எப்படி அஃபெக்ட் ஆகாங்க பாரு. ஆமா, புர்ஜ் கலிஃபா செம ஃபேமஸ் ஆயிருக்கு. ஐடியா வேற கொடுத்துட்டாங்க. ராணுவுக்கு நாளைக்கு வரும் போட்டோவா வரும்ன்றாங்க. இல்ல ஐடியா குடுக்கறது எதுக்குன்னா, நீ ப்ளீஸ் இதை செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் அந்த ஐடியாவை நான் வந்து திருப்பி எடுத்து வைக்கிறேன். இம்மாத எந்த ஸ்பேஸ்ல பார்த்தாலும் நான் இது புர்ஜ் கலிஃபா பத்தி பேசுறேன், சத்யாக்கு டெஃபினட்டா போடக்கூடாதுன்னு சொல்றதும் அதுக்கு தான். இந்த வாரம் சத்யா தப்பிச்சிட்டார் அப்படின்னாக்கா நான் மண்டே போடுறேன் மேடம். அவர் ஐயோ நாமினேஷன்ல சத்யா ஆண்டவா. வந்துட்டார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நான் புர்ஜ் கலிஃபா ஆரம்பிக்கிறேன். இல்ல வேண்டாம் ப்ரோ. எதுக்கு ப்ரோ இப்படி பண்றீங்க நீங்க? வேண்டாமே. ரஞ்சித் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது மெட்ராஸ் ஐடியா படத்துல இருக்கா யாரு கீழே போவாங்க இந்த வாட்டி? நாங்க யார் வந்து இது வெளியில பண்ண போறோம். போவாங்கன்னு? இந்த மெட்ராஸ் படத்துல ஒரு செவுரு வரும் தெரியுமா? அந்த செவுருல ஆமா, டிராயிங் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதுல வந்து ரஞ்சித் சாரோட போட்டோ வரைய போறோம். எங்க அவரு தான் வந்து கேப்டன் ஆயிட்டாரு நெக்ஸ்ட் வீக். அதனால அவரெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. நான் இல்ல அடுத்த வாரம் இல்ல, ஆ, இதுக்கப்புறம் வரும் வாரத்துல வந்து, ஏன்னா வரும் அந்த வாரங்கள். அந்த செவருக்கு வேற ஒரு இது இருக்கு, வேல்யூ இருக்கு. எவிக்ட் ஆவறது ரைட் கிடையாது. அந்த அது செவருக்கு என்ன புரியுது. வேல்யூனா, அந்த செவருல யாரும் போக மாட்டாங்க. ஓகேங்களா? அது வந்து காவு வாங்கும் அந்த மாதிரி. ரைட். ஓகே காட் இட். எனி ஐடியா who might be going home this week? Any guesses? கெஸ் நான் சொல்றேன். நான் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ண விரும்பல. அதனால நாளைக்கு மத்தியானம் நான் கண்டிப்பா ட்வீட் போடுறேன். ஹிண்ட் தரேன் நாளைக்கு மத்தியானம். சிவா, செல்வா எல்லாம் இருக்காங்களா கீழே? ஸ்பீக்கர்ஸ்ல அப்படியே ரொட்டேட் பண்ணலாமா ஸ்பீக்கர்ஸ்? அதான் இன்னும் பேசலையே யாருமே வந்தவங்க. சூர்யா பேசுறேன். உதயா வந்து கார்த்திக், சாண்டி. இமாத் ப்ரோ, அந்த இது சொன்னாங்க தெரியுமா, அந்த கிளாஸ், அந்த கிளாஸ் ரசிகன், அந்த கிளாஸ் வந்து அத கூட ரசிகன். என்ன ரசிகன் அது? சொல்லுங்க. போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. யாருங்க? ஃப்ளையர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அத பார்த்தேன் பாருங்க. இவங்க முத்து சவுண்ட் சண்டை போட்டு இருக்காங்க. அங்க ராணவ டைட்டில்ல சொல்ல போறாங்க. எல்லாரும் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார போறீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு அந்த ஏஆர்எம் கான்செப்ட் நான் முதவே சொன்னேன். பேசாம ராணுவக்கே கொடி பிடிச்சிருக்கலாம். தேவையில்லாம வேற எங்கேயாச்சும் போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன். எனக்கு ரஞ்சித் ஜெயிச்சோன்னே, கேப்டன்சி ஜெயிச்சோன்னே எனக்கு அந்த ஆர்ல அவர் ஞாபகம் வந்தாரு. எனக்கும் சேம். இங்க இவ்வளவு நடக்குதுன்னா இங்க இது ஞாபகம் இருக்கு. எனக்கும் சேம். இன்னைக்கு ஆஃப்டர்நூனே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அந்த பிஹைண்ட் டாக்கிஸ்ல இருந்து வந்துட்டு ரஞ்சித் தான் வந்து கேப்டன். ஐயோ போச்சே, அப்பா ஏஆர்எம் கான்செப்டா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதாங்க ஃபினாலே ஸ்டேஜ்ல வின்னர் ரன்னர் ரெண்டுமே வந்து 6-6 இருந்தா என்ன பண்ணுவீங்க? ராணவ ஒரு பக்கம், இந்த பக்கம் ரஞ்சித் அப்படின்னாங்கன்னா அவ்வளவுதான். ரெண்டும் விளங்கணுமா? முடிச்சு விட்டீங்க போ. ஏங்க என்னங்க இது எலெக்ஷன் போஸ்டர் எல்லாம் கை காட்டி இது எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க ராணுவுக்கு. அவ்வளவு
சிவா இதுக்கு அகைன்ஸ்டா இல்ல ஆதரவா? இல்ல நான் வந்து இவங்க பிஆர் பண்றதெல்லாம் இருக்கட்டும், பச்சையா பண்றாங்களேங்கிற நான் எதுக்குங்க அந்த ராணுவ இது ஃபாரா போறேன்? அகைன்ஸ்ட் தான். ஏங்க நான் வந்து இந்த அகைன்ஸ்ட் ஃபாரு இதெல்லாம் போய் நான் நிறைய வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் எங்க வாங்கணும் சொல்லுங்க? இமாது உங்களுக்கு தெரியாததா? வாங்கின அடிதான் சும்மாவா சிவா? இப்படி ஓப்பனா சொல்லிட்டீங்க பொசுக்குன்ட்டு. ஏங்க பாருங்க, ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஓப்பனா இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிடணும். சரியா? நம்ம போயிட்டு இல்ல இப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. சிவா பேசும்போதெல்லாம் 2 ஆடுகள் ஒன்றாக சந்திக்க முடியவில்லையே அப்படின்ற மாதிரி தோணுது. ஏங்க நாங்க ஆடு இல்ல ஹரி, நாங்க ஆடுகள்லாம் பேசி நாம பிரியாணி ஆக கூடாது அப்படிங்கறதெல்லாம் முடிவு எடுத்துட்டோம். சரிங்களா? அதனால பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஷோல்டர் நம்மள எல்லாம் யூஸ் பண்ணிப்பானுங்க. அதுக்கப்புறம் அது வேற மாதிரி போகும். அதனால அந்த ட்ராப்ல மட்டும் எப்பயுமே போய் விழுவ கூடாது. நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அழகா பேசிட்டு போயிட்டே இருக்கணும். ரசிகன் நீங்க சொல்றதா நடக்க போகுது போல. ரசிகன் வாஸ்து பார்த்துதான் அனுப்பியிருக்காங்க. அப்படின்ட்டு. நான் அதான் சொல்றேன்ல, இவங்க உட்காந்து தேவையில்லாத சண்டை போட்டுருக்காங்க. கடைசியில அழகா நடந்து வந்து ராணுவ தூக்கிட்டு போறாங்க. எனக்கு அப்பா இன்னைக்கு போஸ்டரை பார்த்தோன்னே பாக்குறேன், டேய் என்னடா போஸ்டர் அடிக்கிறீங்க, இப்படி இறங்கிட்டீங்களேடா. அது இப்பவே இன்னும் வரவே இல்லை. இப்பதான் 60 நாளே முடிஞ்சிருக்கு, இப்பவே இறங்கிட்டாங்க. அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. இந்த ஓட் நம்பர் எல்லாம் பார்த்தேன். 3 வாரம் தான் ப்ரோ ஆகுது. முதல்ல இருந்து இருந்தா கூட பரவாயில்ல. முதல்ல இருந்தே இருக்குங்க. அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் வீக்கே பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே வந்திருந்தா ஆல்ரெடி வெளில அடிச்சு தோத்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப வந்ததுனாலதான் இதெல்லாம் நடக்குது. ரொம்ப சம்திங் பெரிய கேம் பிளே. அனைவன் பெருசா அதை பண்றாங்க. என்ன எங்க இருந்து இவ்வளவு வருதுன்னு தெரியல எனக்கு. அது வேற இன்னைக்கு வேற இவங்க பூரா எக்ஸ்போஸ் பண்ணி சாரி கேட்டு விட்டாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து 5v1 செஞ்சுட்டாங்க அப்படின்னு ராணுவ சூப்பர் அப்படின்னு போட்டிருந்தாங்க காலையிலேயே. போய் பார்த்தா அவனை அடிச்சு சாரி கேட்க வச்சுட்டு வெளில துரத்தி விட்டுருக்காங்க. இது என்னன்னா ஃபயர் விட்டு வச்சிருக்கீங்க. 1 ஹவர்ல அப்படிதான் இருந்துச்சு. லைவ்ல வந்து அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. 1 ஹவர்ல இவர் தான் காட்டினாங்க. ஏதோ சாரி சொல்லி வேற ஏதோ மாட்டி மாட்டாங்க. ஒரு லைவ்ல அடிச்சு பத்த விட்டுருக்காங்க அவனை. 1 மணி நேரம் பேசியிருக்காங்க அவன்கிட்ட. லேபிள்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு தெரியுமா? எத்தனை மணி நேரம்? அதுல அட்மாஸ்பியர்ல இருக்கிறான் ராணுவ தாத்தாட அப்ப கேட்கலாமே. பின்னாடி ஒரு நிமிஷம் இவனை ஃபர்ஸ்ட் அடிச்சு அடுத்து அதுக்கப்புறம் அந்த இது பார்ப்போம். டேய் மொத்த ஒண்ணுதான்டா லைவ்ல இருக்கே இல்லையா? ஒண்ணுதான் பின்ன யாரும் இவனதான் இல்ல. நீங்க எவன வேணா என்ன கேள்வி கேளுங்க. ஆப்வியஸா இவன் தான் என்னோட வந்து ஃப்ரண்ட்லைன் இது மேட்ரு. ஆப்வியஸா வாடா டேய் உன்னையதான் நான் பிடிச்ச. அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்கடா. வாடா இதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. எத்தனை 3 பேரா ராணுவ ஏங்க அவர் இப்பதான் எங்கயோ இருந்து கிளம்பி வந்திருக்காருங்க. நீங்க வேற திரும்ப இங்க இடம் கொடுத்துட்டீங்க. யாரு வேற ஒரு இடத்துல போய் கலவரம் பண்ணிட்டு வந்திருக்காருங்க அவரு. அதான் நான் இமாத் ப்ரோ ஆயினா தெரிஞ்சவர் போலன்னு நினைச்சேன். வேற யாரும் நினைச்சிருப்பாரு. இல்ல அந்த டுமில் குப்பத்துக்கு ஒரே விஷயம் சொல்லணும். டுமில் குப்பம் கீழே இருந்தீங்கன்னா ட்விட்டர்ல என் நம்பர் இருக்கு. சரியா? போன் பண்ணு, டைரக்டா பேசலாம். எனக்கும் பேச தெரியும். கொய்யால பப்ளிக்ல பேச வேணான்னு போகிறோம். இங்க வந்துட்டு பெரியவனுங்க மாதிரி பேசுறது. போன் பண்ணு, நீ பேசுறதுக்கு மேல நான் பேசுவேன். இல்ல ப்ரோ தண்ணியில இருக்கிறான் ப்ரோ. அதுதான் அவர் பிக் பாஸ் ஸ்பேஸ் மட்டும் இல்லையமா, அது ஏதோ ஸ்பேஸ்ல இன்னொரு ஸ்பேஸ்ல எங்கயோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்க்குள்ளாரையும் போய் இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. டைம் பாஸ் போல. நீங்க வேற அது டார்கெட் எல்லாம் கிடையாது. ரேண்டமா ஏதோ உள்ளார போது ஸ்பீக்கரை கொடுத்து ஏதோ கண்டமேனிக்கு பேசிட்டு போறது. அது நம்ம எனர்ஜி நீங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு? யாரும் தெரியல. ஆனா அக்செப்ட் பண்ணாம இருந்தேன். இல்ல நான் ஆக்சுவலா செக் பண்ண ப்ரொஃபைல செக் பண்ணா போதும் 2-3 இது ரீபோஸ்ட் போட்டுருக்காரு. செல்வா இருக்கானா கீழ? யோ சிவா, நீங்களா எப்படியா ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணீங்க சீசன் 6ல? ஏங்க அது ஒரு 4-5 பேர் இருப்போங்க. அதனால அது மெயின்டைன் ஆச்சு. கரெக்டா ப்ரொஃபைல செக் பண்ணிட்டு போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. இப்ப தெரியல, அது கஷ்டம் தாங்க. இல்லைன்னா கண்டமேனிக்கு வந்து பேசிட்டு போயிடுவாங்க எதையாவது.
ம். இப்போ ரொம்ப ஆனா இந்த கஷ்டம் ப்ரோ. மாதிரி ஆளுங்க வந்து எல்லா சிரிப்பா இருக்கும். போஸ்ட்ல இருந்து ரீபோஸ்ட் போட்டுக்கிறாங்க. ஒரு 10 போஸ்ட் நம்ம 10 போஸ்ட்டுமா உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியும்? ம். பர்னீஷ் வந்திருக்காரு, பேசுங்க பர்னீஷ். ஏய் பரணேஷ், பரணேஷ் என்ன தூங்கிட்டாரா இங்க வந்து? சைலண்ட் மோட்ல இருக்கான் பரணேஷ். செல்வா இருக்கான் கீழே. செல்வா இன்வைட் பண்ணல. செல்வா இன்வைட் பண்ண முடியலையே. ஏங்க செல்வாவை கூப்பிடுங்க, அவர் ஒரு 2 மணி வரைக்கும் பேசுவாருங்க, நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஏய் செல்வா டே ப்ளீஸ்டா டே செல்வா டே வாடா வாடா கோச்சிட்டான் செல்வா. செல்வா கோச்சிக்காத செல்வா. செல்வா நீ ஊன்னு சொல்லி இப்ப நைட்டு ஃப்ளைட் பிடிக்கிறேன் 2:45. இப்படி சொல்லி சொல்லியே அவனை. இல்ல டிக்கெட் போட்டு கொடுங்க. புஜ் கலிஃபால செல்வா போட்டோ போடுங்க, வந்துடுவாரு. அப்படியா? ஓகே. ஏய் செல்வா மேல வாடா. டூ ரிக்வெஸ்ட் டு ஸ்பீக். யார் இது? சிவா நாளைக்கு யாரு சிவா போவா? எனக்கு என்னமோ ஆர்ஜே ஆனந்தி அனுப்பி விட்டுருவாங்கன்னு தோணுதுங்க. அந்த அம்மா பேசி எதுவுமே ஃபயர் ஆக மாட்டேங்குது. முன்னாடியாவது பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது அங்கங்க லைட்டா ஒரு பிஜிலி வெடியாவது வெடிச்சிட்டு இருந்துச்சு. இப்ப நீ பின்னாடி பேசி ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்லாம இருக்கு. போமான்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்களான்னு தோணுது. இல்ல முன்ன அந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ல வந்து எந்த விஷயம் எடுக்கனாலும் பெட்ரூம்ல போய் உட்காந்து முடிவு எடுப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் தான் ஆனந்தி பேசுவாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு சீனே இல்ல இப்போ. கேட்க ஆனந்தி இங்க வாங்கல ஏப்பா எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும் பாவம். கரெக்ட், அதுதான் நடக்குது. சரி அம்மா நீ போயிட்டு வாமா, பெட்டியை கட்டி போயிட்டு வா அப்படின்ட்டு, நீ வெளில வந்து அனலைசிஸ் பண்ணு அப்படின்னு அனுப்பிடுவாங்க போல. பட் ஆனா ஒண்ணுப்பா, ஏஞ்சலா இருக்கும்போது ரொம்ப நல்லா பண்ணாங்கப்பா, நல்லா இருந்தது. அப்புறம் நேத்து ராணுவ உட்கார்றாங்க. ஆமா பெட்ரூம்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா 2 பேர் இல்லாம இருக்கவே மாட்டாங்க ஆனந்தி. யாரு? பவித்ராவும் அன்ஷிதாவும் 2 பேரும் நல்லா மண்டையை கழுவி வச்சிருக்காங்க. ஓ ஆனா அன்ஷிதா இங்கிட்ட அங்கிட்டு பர்ஸ்ட் ஆறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஸ்டேபிளா எல்லாம் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு பர்ஸ்ட் ஆறாங்க. சோ அதனால வந்து அவங்க கண்டிப்பா அவங்க எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் வச்சுக்கலாம். ஆக்சுவலி தர்ஷிகா வேணா தூக்கி விடலாங்க. எனக்குலாம் நேற்றுலாம் அந்த 20 நிமிஷம் கண்டினியூ பாக்குறேன், மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்குலாம் 1 ஹவர்ல மனசாட்சியே இல்லாம 20 நிமிஷம் போடுறாங்க. அவங்க இவன் விஷாலும் தர்ஷிகா பேசுறத மட்டும் எப்படி முடியுதுன்னே தெரியல எனக்கு அவங்களால. இமாத் யாரோ சொல்லிருப்பாங்களே, இமாத் என்டர்டைன்மெண்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு. இல்லடா நேத்து அவங்க பண்ணது ஆக்சுவலா உண்மையை சொல்றேன். நேத்து அவங்க பண்ணது வந்து ஒரு ட்ரையல். சரியா, இதை போட்டு பாப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நேற்று நல்லா வாங்கிட்டாங்க. சரி இந்த கண்டென்ட்டை வந்து மேக்ஸிமம் 6 மினிட்ஸ்க்கு மேலே போடக்கூடாது, 5 மினிட்ஸ்க்கு மேலே போடக்கூடாதுன்னு அப்படி ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணும்போது ட்ரையல் பேசிஸில் போட்டு விட்ருவாங்க ஹரி. நேற்று பண்ணது ட்ரையல் பேசிஸ். அடி அப்படி விழுந்தது, அடி எல்லா பக்கமும். ஓகேவா? இன்னைக்கு முத்தலகு சாஞ்சிக்கு முத்தலகு. இன்னைக்கு 1 ஹவர்ல தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ராணா பயங்கரமா மாட்டிக்கிட்டான் போல. இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட அங்கிட்டு உட்காந்து. யாரு? ராணவ் தான் மாறி மாறி எல்லாம். ஒரு வந்து வெளியில வந்து இந்த பசங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தான், விஷால் கூட. அப்புறம் ரூமுக்குள்ள போய் மறுபடியும் அருண் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து மறுபடியும் உட்காந்து பேசி இங்க இந்த ஒயிட் சோஃபா பக்கத்துல உட்காந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கான். என்னமோ பண்ணிட்டு இருக்கான் பையன். என்ன பேசிதான் தெரிய மாட்டேங்குது. நான் சொன்னல வெளில ஒரு அண்டா. ஆமா, இன்னைக்கு ஃப்ளையர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த அண்டா நான் சொல்றது இருக்குன்னு நம்புறியா? ஏங்க நான் அதான் சொல்றேனேங்க, பெரிய பெரிய அண்டாலாம் நீங்க பெருசா பெரிய பெரிய டேங்க் வச்சுட்டு போயிருக்காங்க. அவன் அண்டாலாம் கம்மி. அதேதான் பிரியாணி அண்டாவா ப்ரோ? அதுவா ப்ரோ? அது அண்டாக்கெல்லாம் அண்டா ப்ரோ அது. ஆனா அது அண்டாவே இல்லைன்னு சொல்லுவோம். அது மத்த அண்டாவை பத்தி ப்ரோ அதை விடுங்க. இப்ப தீபக் கேமிங் எப்படி இருந்துச்சு ப்ரோ கேப்டன்சில? தீபக் கேம் ரியலி நான் சீரியஸா சொல்றேன். நான் தீபக் கூட ஃபைனல்ல கொண்டு வந்து தீபக் கூட வின் பண்ணிடுங்கப்பா. சத்தியமா நான் சொல்றேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னு கேட்டா டு பி ஃப்ராங்க் இஸ் டூயிங் சம்திங். இங்க ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு போயிட்டாரு. எக்ஸாக்ட்லி.
இஸ் கிவிங் இஸ் பெஸ்ட். எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு ப்ரோ. எனக்கு வந்து தீபக் வந்து டாஸ்க் படி பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி டாஸ்க் அந்த மேஜர் டாஸ்க்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கிராஃப் ஸ்டெடிலி கிளைம்பிங். ஸோ அவருக்கும் சரி பவித்ராவும் சரி 2 பேருமே வந்து உங்களுக்கு இந்த டாஸ்க் இந்த வீக்லி டாஸ்க்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க தெரியுமா? அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீக்கும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ப்ரோ ஒன்று ஸ்கூல் டாஸ்க்லேயே 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. டாஸ்க் ஓகே, டாஸ்க்ல வந்து அந்த மொமெண்டம் கிரியேட் பண்றாரு பாருங்க நிறைய. அதை நோட்டீஸ் பண்ணுங்க. டாஸ்க் எல்லாரும் தான் விளையாடுறாங்க. இன்னைக்கு கூட அந்த இன்னொன்னு மற்றவங்க எல்லாமே அவரை வந்து ஹர்ட் பண்றாங்க. ஆனா அந்த ஹர்ட் பண்றத கூட அவர் வந்து ரியாக்ட் பண்றது இல்லை. அழகா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவனுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கூடாது அவன் அப்படின்ட்டு. ஏன்னா அதை பற்றி அதிகமாக பேசக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படியே அங்கே உடச்சிடுறாரு அவர். அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதை அழகா மெயின்டைன் பண்ணுறாரு அந்த மனுஷன். பண்ணிட்டு அவர் பாயிண்ட் என்ன சொல்லணுமோ அதை சாலிடாக சொல்லிட்டு நான் வந்து போயிட்டே இருக்காரு அவர். ஸோ இஸ் பிளேயிங் அ பர்ஃபெக்ட் கேமுங்கிறது தான் எனக்கு தோணுது. கடைசியில தீபக், அருண், ராணவ் இவங்க 3 பேருக்குள்ள போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா அந்த ராணவ் அந்த ஃப்ளெக்ஸ் பாய்ஸோட விட்டுருங்க ஐயா. இங்கெல்லாம் ப்ரோமோட் பண்ணாதீங்க ஐயா, என்னால முடியல. நான் ஏன் ப்ரோமோட் பண்றேன்? ஆல்ரெடி ப்ரோமோட் ஆயிதானே வந்திருக்குது. சாமி நீங்க வேற, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றானுங்க சாமி தெரியுமா? வராங்க வந்து நம்ம ராணவ அடிச்சோன்னா உனக்கு ராணவ மேல என்ன வன்மனே தெரியல ஏதுனே தெரியலன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. டேய் நீ கமெண்ட் பண்ணடா, ஏன்னா நான் திரும்ப ரிப்ளை பண்றதுக்குள்ளார பிளாக் பண்ணிட்டு போறேன். ஏங்க எனக்கும் அப்படிதாங்க பண்றாங்க அவங்க. புதுசா இருக்கு. அவங்க ஆர்மில ஸ்பேஸ்க்கே தெரிய மாட்டேங்குது. என்ன ஸ்பேஸ் போட்டுருக்காங்க என்னன்னு பார்த்தா அவங்க எல்லாம் மேல டாப் இருக்கு எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸும் என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. டேய் என்னடா பேச கூட விட மாட்டீங்களான்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஆமா நீங்களா அதுக்கப்புறம் பாயிண்டா பேசிடுவீங்கல்ல. அதான் உள்ள ஸ்பேஸ் எல்லாம் வந்துட கூட கூடாதுன்ற மாதிரி தான் இருக்காங்க போல. ஒரு ஸ்பேஸ் ஒரு ரெக்கார்ட் ஒன்று வந்துச்சு ஆக்சுவலா. அவங்க அந்த ஆர்மி ஸ்பேஸ்ல அவங்களே ராணுவ கழிவு ஊத்திருப்பாங்க. மஞ்சரி என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க ஓப்பனா முத்துட்ட 10 நிமிஷம் பேக்கு. மஞ்சரி வந்து முத்து நீ எல்லா கேமையும் அணுகிறது வந்து எல்லாத்தையுமே வந்து நீ பேசுறதாவே பண்ணிட்டு இருக்க, நல்லா இல்ல அப்படின்ட்டாங்க. அது இப்பதான் தெரியுதா மஞ்சரிக்கு? இல்ல முத்துட்ட ஓப்பனா சொல்லிட்டாங்க, சொல்லலாமா இல்லையான்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க அவன்கிட்ட. கார்த்திக் பேசுங்க. கார்த்திக் அண்ட்ரைஸ் பண்ணிருக்கு ப்ரோ. இமாத் ப்ரோ வணக்கம் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? ஹலோ கார்த்திக் சாண்டி பேசுங்க கார்த்திக் சாண்டி கேக்குது. ப்ரோ இப்போ சௌந்தர்யா, ஜாக்லின் அவங்களே வந்து ராணவ பெரிய ஆளாக்கி விட்டுருவாங்க போல ப்ரோ. அவங்க தான் ப்ரோ இப்போ ஒரிஜினல் பிஆர் ஆஃப் ராணவ். தோணுதா ப்ரோ உங்களுக்கு அப்படி? ஆமா ப்ரோ, அவரே 1 hour எபிசோட்ல வர மாட்டாங்க. இவங்களே வந்து ராணவ நான் சண்டை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு 1 hour. நீங்க ஆனா நல்லா நோட் பண்ணி பாருங்க, அவங்களால தான் ராணவ 1 hour எபிசோட்ல வருவான். அவன் இல்லைன்னா எபிசோட்லயே வர மாட்டான் ராணவெல்லாம். சுரேஷ் தாத்தா வெல்கம். நான் பேசுறது கேக்குதா? எனக்கு நடுவுல கேட்கல, அதனால நான் வெளில போயிட்டு உள்ள வந்தேன். கார்த்திக் சாண்டி மணலி தினேஷ் கேக்குதா உங்களுக்கு அவர் பேசுறது? சுரேஷ் சார் வைரலா போயிட்டு இருக்க பாத்தீங்களா? பாக்கல என்ன ட்வீட்? எல்லாம் ஃப்ளக்ஸ் அடிச்சு என்ன சொல்றது ஃப்ளையர்லாம் நோட்டீஸ்லாம் அடிச்சு எல்லா இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களே பாத்தீங்களா இல்லையா?